நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுங்க அங்கிள். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஃபர்னிஷிங் பார்ட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். எவ்வளோன்னு சொன்னா போதும் அங்கிள். நான் இங்கிருந்து ஆள் அனுப்புறேன். அதெல்லாம் வேண்டாம். சூரஜ் அங்கே தான் வந்துட்டு இருக்கான். நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு ஊருக்காரங்க சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பக்கமே வராமல் இருக்கேன். ஒரு 5 lakhs எடுத்து வச்சிருமா. சூரஜ் வரும்போது அவன்கிட்ட கொடுத்து அனுப்பு. ஓகே அங்கிள். அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருந்தாரா? இன்னைக்கு தானே அவங்க வராங்க? ஆமா, காலையில வரதா பிரீத்தி கால் பண்ணாங்க. அப்புறம் வர ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்க. இன்னொரு விஷயம், ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு தோணுனா மட்டும்தான் பணம் சம்மந்தப்பட்ட வேலையை கொடுக்கணும். நான் அதை ஜெயக்குமார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். சரி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஜெயனா வந்துட்டாரா? கேபின்ல இருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். நான் ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் வயசு கம்மி ஆகிட்டே இருக்கும். வயசு கம்மியாகி கடைசியில நான் உன்னை தூக்கிட்டு போண்டே இருக்குமோ? என்னையா ரொம்ப பாடுபடுவீங்க. நேத்து கணக்குல உள்ள மிஸ்டேக்கை நான் காலையில சரி பண்ணிட்டேம்மா. இங்க என்ன நடக்குதுன்னு தேவையில்லை. ஆனா அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கணக்கு சரியா இருக்கும். ரமேஷ் சாரும் சூரஜ் சாரும் இங்க வந்து செக் பண்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. இங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நீங்க எனக்கு இங்க உதவியா இருக்கீங்க. நான் ஏன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னா வீட்டோட லோனை அடைக்கிறதுக்காகத்தான். என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஒன்னு நான் சூரஜ கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லனா இந்த கம்பெனியோட பொறுப்பு என் கைக்கு வந்துடும். அதுக்கு இடையில என் விஷயத்தை கொஞ்சம் மறந்துடாதம்மா. எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். அப்புறம் ரமேஷ் அங்கிள் கால் பண்ணாரு. சூரஜ் இங்க வராரா, அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காரு. 20,000க்கு மேல நாம யாருக்கும் கேஷா கொடுக்கறது இல்லையம்மா. அட, சூர்யா பினான்ஸ்ல நடக்கிறதெல்லாம் இங்க சட்டப்படியா நடந்துட்டு இருக்கு. பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ரமேஷ் சாரும் சூரஜ் சாரும் நம்மள ரொம்ப நம்புறாங்க. ஆனா பிரீத்திக்கும் அவருடைய ஹஸ்பண்ட் ராதாகிருஷ்ணனுக்கும் நம்ம மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் தோணுது. நம்மளுடைய திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் புது ஆளை இங்க கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்காங்களோ என்னமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அப்படி வந்தா இங்க நடக்கிற எல்லா திருட்டுத்தனத்துக்கும் அவதான் மாட்டுவா. வா. உன் பேரு என்னன்னு யார் கேட்டாலும் சுதான்னு சொல்ல. ஏன் அப்படி சொல்ற? நான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். யாராவது என்னோட குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் கேட்டாங்கன்னா? நீ என்னோட ஃப்ரெண்டு, அதான் குவாலிஃபிகேஷன். வேற யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னை பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவரு சைமன், முன்னாடி எங்க தியேட்டர்ல செக்யூரிட்டியா இருந்தாரு. இவங்க என்னோட ஃப்ரெண்டு சுதா. இனிமே இந்த கம்பெனியோட ஸ்டாஃப். புது ஸ்டாஃப் வருவாங்கன்னு சொன்னாங்க. வா. பிரீத்தி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்பவும் நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் அழகாக ஏதாவது மருந்து சாப்பிடுறீங்களா என்ன? கண்ணு வைக்காம இருக்கீங்களா? இப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன். அப்புறம் பிரீத்தி, இவங்க தான் நீங்க சொன்ன புது ஸ்டாப்பா? ஆமா, சுதா. பிரவீனா கிட்ட போய் இன்ட்ரோ ஆகிட்டு அந்த சீட்ல இருந்து உட்காந்துருங்க. உங்களுக்கான வேலையை நான் சொல்லி தரேன். நாம இப்ப மீட் பண்ண போறவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவோட கசினோட பொண்ணு. அதுக்காகலாம் பயப்படாத. நீ எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொன்ன. கல்யாணமாகி கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவ புருஷனுக்கும் வேற ஒருத்திக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூரஜனவ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. கல்யாணம் வேண்டான்னு சூரஜனை ஒத்த காலில் நிற்கவும் அது நடக்காம போயிடுச்சு. இருந்தாலும் இவ அடிக்கடி வீட்டுக்கு வருவா. நம்ம கல்யாணி கூட க்ளோஸா இருக்க பாப்பா. ஆனா அவளுக்கு இவள சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் கோவக்காரி தான், நீ பெருசா எடுத்துக்காத. அவ தான் எங்க மேனேஜரா இருக்கா, அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் பிரீத்தி, வா உள்ள வா. வா. இவங்க தான் நான் சொன்ன ஆளு. ஓ அப்படியா? ஹலோ, நான் பிரவீனா. ஹலோ. உட்காருங்க. உட்காரு. பேர் என்ன சொன்னீங்க? சுதா. ஓகே, இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? மேடம் நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். மேடமா? பிரீத்தியோட ஃப்ரெண்ட் என்ன மேடம்னு கூப்பிடலாமா? பிரவீனான்னு கூப்பிடுங்க போதும். இங்க அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்ல. ஸ்டாஃபுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நாங்க ஒரே குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்துக்குள்ள நான் உங்களை வரவேற்கிறேன். சுதா, இதான் உங்களோட சீட்டு. இன்னில இருந்து இவங்க எங்க ஒர்க் பண்ண போறாங்க. இவங்க சுதா, இவரு நம்மளோட மேனேஜர் ஜெயக்குமார். இவரை நான் ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இவரு கருணாகரன் அண்ணா, இங்க அப்ரைசரா இருக்காரு. நகையை அடகு வைக்க கொண்டு வரும்போது அது தங்கமா இல்லையான்னு செக் பண்ணி கருணாகரன் அண்ணா சைன் போட்டு கொடுப்பாரு. சுதா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறது அக்கௌண்ட் செக்ஷன் தான். இவ்வளவு நாள் அதை நான் தான் பாத்துட்டு இருந்தேன். சொல்ல போனா இங்க வேகன்சி இல்ல. ஆனா ரெக்கமெண்டேஷன் வந்தப்போ நான் என்னோட வேலையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இல்லாத வேலையை உனக்காக கொடுத்துருக்காங்களே, அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை வரும். அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏற்கனவே எங்களுக்கு ஓவர்லோடா இருக்கு. இங்க வர்றவங்களை வரவேற்கணும், அடமான நகைக்கு கரெக்டா பணத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப சீட்டு கூட ஆரம்பிக்க போறோம். அதுக்காக ஸ்டாப் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. இப்போ நல்ல நேரம் தான், சீட்ல உட்காருங்க. உட்காருடி. ஒரு வாரத்திலே நீங்க உங்க வேலையை கத்துப்பீங்க. ஏதாவது டவுட்னா என்னையோ இல்ல ஜெயா அண்ணாவையும் கேட்டா போதும். பிரீத்தி, இப்ப நீ கிளம்பு. சுதாவை நாங்க பாத்துக்கிறோம். நீ கொஞ்சம் உள்ள வாயேன். அவளோட சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு. அதனால உன்னால என்னென்ன முடியுதோ அது எல்லாமே அவளுக்கு பண்ண. அத பத்தி நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? சுதாவை நினைச்சு நீ கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேணாம் பிரீத்தி. டீயா, காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா, என்ன வேணும் உனக்கு? ஆனா நான் ஒன்னும் சொந்தக்காரங்கள வரலையே. சுதாவை இங்க வேலைக்கு சேர்க்க தான் வந்த. சுதா வாங்க, நான் நம்மளுடைய ஸ்டாப் ரூம், லாக்கரு, மத்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து உட்கார்ந்தா போதும். நகையை எப்படி அடகு வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நாங்க கிளம்புறோம், நீங்க வாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இங்க எனக்காக ஒரு வேகன்சி உருவாக்குறதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டல்ல. அதெல்லாம் நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல. இத சாதாரணமா சேரன்னு நினைக்காத. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நீ நிம்மதியா உட்காந்து வேலை செய்யதான் இது கிடைச்சிருக்க. ஆரம்பத்துல எல்லாம் இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை விட்டுறாத. மாட்டேன். இந்த வேலை என் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் கிளம்பவா? சரி, வெளியே வந்து கால் பண்ணு. கால் பண்றேன். நீ என்ன இங்க? நான் என் ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு கேட்டிருந்தேன்ல. சுதா டீச்சருக்கு தானே? ஆமா. இந்த வேலை தவிர வேற எந்த வேலையும் கிடைக்காதா? இது அப்பா பேர்ல இருக்க கம்பெனி உங்களுக்கு தெரியாதா? இல்ல, அவங்க கிட்ட சொல்லல. அதுவும் நல்லதுதான்.
கம்பெனிக்கு வர கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொன்னேன். சூப்பர் மார்க்கெட் ஃபர்னிஷிங் ஒர்க்குக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். இப்போதைக்கு அப்பா இங்க வாங்கிக்க சொன்னாரு. நீ எப்படி வந்த? கார்ல தான். சரி, நீ கிளம்பு. ஐயோ கடவுளே, சூரஜனை பாலாவை பார்த்துருவாரோ? பிரவீனா கேபின்ல இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க சார். சொல்லுங்க மேடம். இல்ல ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. குட் மார்னிங் சுரேஷ். குட் மார்னிங். எங்க உட்காருங்க. அது உன்னோட சீட் இல்ல. ஆக்சுவலி இந்த சீட் உங்களுக்கு போக வேண்டியதாச்சு. ப்ளீஸ், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி எம்டியாக எனக்கு விருப்பம் கிடையாது. நான் போன வாரம் வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க மும்பைல இருக்கிறதா சொன்னாங்க. நான் அர்ஜென்ட்டா இப்ப கிளம்பணும். ஓ சாரி. ஹலோ, ஜெயன் அங்க இருக்காரா? புது ஸ்டாஃப் கூட பேசிட்டு இருக்காங்க மேடம். ஜெயன் அவ உடனே ரூம்க்கு வர சொல்லுங்க. பிரீத்தியும் உங்க ஹஸ்பண்டும் ரெஃபர் பண்ண ஒரு புது ஸ்டாஃபிங் வந்திருக்காங்க. நான் உங்களை வர சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். இன்ட்ரோ பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும். நீங்க எப்பவுமே இங்க வரும்போதெல்லாம் ரொம்ப பிஸியாவே வரீங்களே. என் ஃபேமிலி ஏதோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக என்னை எதிரியாவே நினைச்சா எப்படி? இதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த எண்ணத்தை மாத்தினது கல்யாணி தான். சொல்லப்போனா அவளுடைய அம்மாவா இருக்கணும்ன்ற ஆசைக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னேன். பட் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் அப்பவே அதை மறந்துட்டேன். இதுக்கப்புறம் மேரேஜ் அது என் வாழ்க்கையில சரியா வராது பிரவீனா. அதனால்தான். ஓகே, ஆனா கல்யாணிய பாக்குறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் நான் அங்க வருவேன். அத நீங்க தடுக்க கூடாது. சுரேஷ் எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே அங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். 5 லட்சம் தானே நீங்க கேட்டீங்க? ஆமா, கேஷ் வாங்கினதா வவுச்சர்ல சைன் பண்ணுமா என்ன? இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டருக்கு தான் நான் பணம் கொடுத்துருக்கேன். அதுக்கு எதுக்கு வவுச்சர்? சூரஜ், நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பிரான்ச் ஆரம்பிக்கலாம். இதையே ஸ்டாப் பண்ணுங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சூரஜ், உங்க கவனம் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் மேல தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க மும்பை ட்ரிப் போயிட்டு வந்தோடனே ரொம்பவே எங்க ஆயிட்டீங்க. நீங்க எப்ப என்ன பார்த்தாலும் இதான் சொல்றீங்க. சரி, போயிட்டு வரேன். நீங்க உண்மையாவே சரியான ஜோடி தான். நகை அடகுக்கு வரும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அந்த ஃபார்ம் தான் இது. அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே கிராமோட விலை, மொத்த வெயிட்டு, பாருமா, இங்கே தான் நீ சைன் போடணும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? நல்லாவே புரிஞ்சு போச்சு. கருணாகரன் சார், எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லி கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு இது போதும். முக்கியமான வேலையை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் இப்போ ஊர்ல இல்ல. ஓ, அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் இல்லாதனால போர் அடிச்சு போய் நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை குழந்தைங்க? 2. 2 குழந்தையா? ஆனா உங்களை பார்த்தா 2 குழந்தைக்கு அம்மா மாதிரி தெரியலையே. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்ன? அம்மா, அவன் ஒரு கை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறத பாருங்களேன். வீம்புக்குன்னே பண்றான் போல. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். அது எதுக்காகம்மா?
சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம்னா ஸ்கூட்டர் ஓட்ட நம்ம ஈஸியா கத்துக்கலாம். என் சைக்கிள்ல கீழே விழுந்து இதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா புது சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். இது நிரந்தரமா எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். நாங்க ஓட்டி பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் போதும். அம்மா, நீங்க இந்த சைக்கிள்ல ஏறி உட்காந்தீங்கன்னா சைக்கிள் உடஞ்சிரும். நீ இந்த மாதிரி பேசினா நான் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வரும்போது அதுல ஏத்த மாட்டேன். நானும் அதுல ஏற மாட்டேன். அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுமா, நம்ம இந்த சைக்கிளே ஓட்டி கத்துக்கலாம். ஏய் வினுக்குட்டா, நீ கோவப்பட்டு போகாதடா. எங்களுக்கு ஒன்றும் சைக்கிள் தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சைக்கிள் வேண்டாம். அகிலா, அவன் எங்க போறான்னு போய் பாரு. இதுக்கப்புறம் அவன் எங்கம்மா போறான்? கோவம் போனதுக்கு அப்புறம் அவனே வந்துருவான். ஆமா, என்ன இங்க சைக்கிள் கீழே விழுந்து கிடக்குது? அவன் எங்க போயிட்டான்? நாங்களும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னு சொன்ன உடனே கோவப்பட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் வாங்கி தரதா பிரீத்தி ஆண்டி சொல்லிருக்காங்க. சைக்கிள் ஓட்டி என்னமா பிரயோஜனம்? ஸ்கூட்டர் தானே ஓட்டணும். ஏண்டி, சைக்கிள் ஒழுங்கா ஓட்டி பழகினாலே ஸ்கூட்டர் ஈஸியா ஓட்டிடலாம். சைக்கிள் ஓட்டும் போது கீழே கீழே விழுந்தோம்னா லேசா தான் அடிபடும். ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்தா கையோ காலோ அடிபடும். சதீஷ் மாமா, உங்களுடைய புல்லட் எங்க? அது சொந்த புல்லட் இல்லையே, வாடகையாச்சே. துபாயில் இருக்கிற மஜித்தோட பேர்ல தான் அந்த புல்லட் இருக்கு. நான் எப்பவும் என் சொந்த புல்லட் மாதிரி தான் அதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு இனி அந்த வண்டி மஜித் கையில தான் இருக்க போகுது. உன் பையன் திரும்ப வந்துட்டான்னு கேள்விப்பட்டதுல இருந்து இங்க வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். கம்பெனில 3 பேரு காய்ச்சல் காரணமா லீவ் எடுத்திருக்காங்க. அதனால மத்த யாருக்கும் லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவளை கட்டாயப்படுத்தி லீவ் எடுக்க வச்சிருக்கேன். நம்ம பாலாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும் போது அதை நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? அப்படி என்ஜாய் பண்றதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஆனா அதுக்கான வயசு இன்னும் உனக்கு போகலல்ல. நீ முயற்சி பண்ண கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பியூன் போஸ்ட்ல இருந்து எல்லா போஸ்ட்டுக்கும் நான் டெஸ்ட் எழுதிருக்கேன்க்கா. இன்டர்வியூக்கும் நான் போயிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா சரியாகும் பாலா. நாம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை போகுமா என்ன? செல்லம், இத கொண்டு போய் உள்ள வை. வாங்க, உள்ள வாங்க. அப்புறம் பாலா, நான் சொல்ற விஷயம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நீ இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். PWD மினிஸ்டர் பார்க்கறதுக்காக நான் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். அப்போ அப்படியே நம்ம வேணுவையும் ஜெயிலில் போய் பார்த்தேன். ஜெயிலில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா ஜெயில் சூப்பரிண்டென்ட் சொன்னாரு. அவன் இப்ப இருக்கிற நிலைமை வச்சு நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா தண்டனை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. இங்க பாருங்க, பாலாக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி நீங்க எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? இவ தெரிஞ்சுக்கிட்டுமே நான் சொன்னேன். நாளைக்கு இதை நான் இவகிட்ட சொல்லலன்னு இவன் என்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா? வேணுவோட தண்டனை அதிகமாகுது கம்மியாகுது என்ன வேணாலும் ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அவனோட உதவி இல்லாம இவளும் குழந்தைகளும் வாழலாம் இல்லையா? தண்டனை முடிஞ்சு இவளுக்கு ஒரு பாரமா இருக்கிறதுக்கு இங்க வராம இருந்தாலே போதும். நீ வா பாலா, வா, நீ வாமா. இதுல உங்க யாருக்கும் இஷ்டம் இல்லைங்கும் போது அப்ப எனக்கும் இஷ்டம் இல்லை தான். உன் அப்பாவை பத்தி தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. காணாம போனானே உன் தம்பி, அவன் எப்படி இருக்கான்? என்ன? இங்க பாரு, ஊரை விட்டு ஓடி போயிட்டு திரும்ப வந்தானே உன்னோட தம்பி, அதாம்மா வேணு. அவன் எங்கன்னு கேட்டேன். அவன் எங்க மேல கோவப்பட்டு குளத்து பக்கம் போயிருக்கான். அப்படியா? உன் பெரியப்பா அவனை போய் பார்த்துட்டு வர்றேன். அவனோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல. இவ எங்க தான் போயிருப்பான்? செல்ல குட்டி, நீ உலகத்தையே சுத்திட்டு வந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனா என்னடா பண்றது, உன்னை வந்து பாக்குறதுக்கோ உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கோ பெரியப்பா கையில 5 பைசா கிடையாது. இருந்தாலும் கையை கொடுத்து உன்னை பாராட்டண்டா. இத்தனை நாளா நான் தாண்டா உன் குருவா இருந்தேன். ஆனா இன்னையில இருந்து நீ தாண்டா என்னோட குரு. உனக்கு தட்சணை கொடுத்து உங்ககிட்ட சிசின் ஆகிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். அது எதுக்காக? டேய், இந்த சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போய் ஒரு வாரம் வெளியூர்ல இருக்கிறதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டே என்ன? அதுக்கெல்லாம் அசாத்திய திறமை கண்டிப்பா வேணும். நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுக்காக நான் அம்மா பீரோல இருந்து காசை எடுத்துட்டேன். அது அந்த கிழவிக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை பிடிச்சி தென்னை மரத்துல கட்டி வச்சு அடிக்க போறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு.
கையில் இருந்த எல்லா புத்தகத்தையும் ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டு நான் நேரா ஆத்துக்கு போய் பக்கத்தூருக்கு போயிடலான்னு போட்டை பிடிச்சிட்டேன். ஆனா எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு நான் போட்ல காலை வைக்கிறேன். அம்மாவோட ஆட்கள் வந்து என்ன லபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அப்படின்னா உங்களை தென்னை மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்களா? என்ன அடிச்சீங்கன்னா இதே தண்ணிக்குள்ள விழுந்து நான் செத்து போயிருவேன்னு மிரட்டின பாரு, அதான் என்ன அடிக்காம விட்டுட்டாங்க. அன்னைக்கு நீங்க நல்லா அடி வாங்கியிருந்தீங்கன்னா பெரியப்பா அன்னைக்கே தெரிஞ்சிருப்பீங்க. ஏடா ஃபேமிலியை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போன நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? இருந்தாலும் உன் அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் கோபக்காரன் கிடையாதுடா. இத்தனை நாளா உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததை வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ வேணுவுக்கே அப்பன்டா. சரி அதை விட்டு தள்ளுறா. நீ ஊரை விட்டு ஓடி போனதை பத்தி கொஞ்சம் சொல்லு. நான் ஒன்னும் ஓடி போகல, என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? பேய் தான். பேயா? டேய் வா வான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. அங்க நான் பல இடங்களை பார்த்தேன். டேய் போதும்டா. பேய் என்ன டூரிஸ்ட் கைடு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னை கூட்டு போய் வாட்டர் தீம் பார்க்கு, ஊட்டி, கொடைக்கானல் நல்லா சுத்தி காட்டுறதுக்கு. என்னடா பேசுற? நிஜமா தான் சொல்றேன். என்ன கூட்டுன்னு போன பேயோட மண்டையை என் ஃப்ரெண்டு கம்பியாலே அடிச்சிட்டான். அதனாலதான் நான் தப்பிச்சனே. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? எந்த ஒரு வருமானம் இல்லாம நான் வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்டா. அப்படிப்பட்ட என்ன கூட்டிட்டு போக இது வரைக்கும் எந்த பேயும் வந்ததில்ல. ஆனா நீ என்னடானா ஊரை விட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டியடா. நாங்க சந்தோஷமா இருந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா பெரியப்பா? நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி சந்தோஷம் வேற எங்க போனாலும் கிடைக்காது பெரியப்பா. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா அது ரொம்பவே கஷ்டம்தான். அப்படியா? ராத்திரியில நான் தூங்கும் போது ரொம்பவே பயமா இருக்கும் பெரியப்பா. போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு. ஆளுங்க வந்தா டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. வீட்ல இருந்தா பசிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கூப்பிட்டு சாப்பாடு தருவாங்க. வெளியே போயிட்டா சாப்பிட எதுவுமே கிடைக்காது. பசியோட பட்னியா இருக்கணும். சில சமயம் தண்ணி மட்டும் தான் குடிக்க கிடைக்கும். ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சுதானே ஒவ்வொரு பசங்களும் கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இனிமேல் கண்டிப்பா வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அனுபவம் தாண்டா இருக்கிறதுலயே மிகப்பெரிய குரு. இந்த சின்ன வயசுலயே நீ ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டடா. இவ்வளவு வயசாகியும் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற பாடத்தை இது வரைக்கும் நான் கத்துக்கிட்டதே இல்ல. பெரியப்பா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தலையில அடிபட்ட சாத்தான் இந்த பக்கமா தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பேய்கிற ஒரு பிறவி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த மனுஷங்க நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆமா மனுஷங்க தான். அந்த மனுஷங்க கிட்ட தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். நீ என்னடா தலையும் புரியாம வாழும் புரியாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை போற வழியில தலையில உனக்கு தான் அடிபட்டுருச்சா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.